وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وآل كل منهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العظيم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புண்ணியம் நிறைந்த புனித ரமலானை நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்து அந்த ரமலான் எங்களை அடைந்து அந்த ரமலானின் 27வது நோன்பை திறப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரமலான் வந்தது. ரமலானிலே 27 நோன்புகளை நோற்றோம். ஆனால் அந்த நோற்ற நோம்பின் ஊடாக நாங்கள் அந்த நோம்பில் இருந்து அடையக்கூடிய என்ன பயன்களை, அதனுடைய அடைவுகளை அடைந்திருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நோன்பின் நோக்கங்களும் நோன்பின் அடைவுகளும் பலவாறு இருக்கின்றன. முதலாவது, நோன்பிற்குரிய கூலி அது அல்லாஹ்விடத்திலே நிரப்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடையவும் அவரது நோன்பினுடைய தராதரத்துக்கு ஏற்ப, அவருடைய தியாகங்களுக்கு ஏற்ப கூலி வழங்குவதற்கு நிச்சயமாக அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான கூலியை அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்தந்த நோன்பாளிக்கு நிறைவாக வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்கா என்று கூறியிருக்கின்ற அந்த பயன்பாடு, அந்த அடைவை நாங்கள் அடைந்திருக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இறையச்சம் என்பது எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்திலும் பாவம் என்று நாங்கள் விளங்குகின்ற போது அந்த பாவத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த செயலை செய்வதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இறையச்சம், அதனூடாக அந்த பாவத்தை விட வேண்டும். அந்த இறையச்சம் தன்னுள்ளே வந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் அதிகமாகவே எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். 11 மாதங்களுக்குரிய தேவையை நிறைவு செய்வதற்குரிய ஒரு பயிற்சி மாதமாக இந்த ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கியிருக்கின்றார். நாங்கள் இசைகளை விட்டிருந்தோம், ஆடல் பாடல்கள் தவிர்த்திருந்தோம். எதுவெல்லாம் ஹராம் என்று விளக்கப்பட்டதோ அதுவையெல்லாம் அல்லாஹ்வை பயந்ததற்காக வேண்டி, இறையச்சம் கொண்டதற்காக வேண்டி நாங்கள் விட்டிருந்தோம். இந்த இறையச்சம் என்னுடைய 11 மாதங்களிலும் தாக்கு பிடிக்குமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலானிலே மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசம் அடைந்து விடட்டும் என்று வானவர் தலைவர் அவர்கள் துஆ கூற நபி அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள். சொன்னால் இந்த ரமலான் எங்களுக்கு மகபிரத்தை தர வேண்டும். அந்த மகபிரத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த ரமலானின் ஊடாக குர்ஆனுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய உறவு எவ்வளவு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். குர்ஆனை ஓதினோம்,
வெறுமனே அறுபலங்களிலே ஓதி முடித்து விட்டோமா அல்லது அதனுடைய ஹுக்கும்கள் சட்டதிட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்திருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம். அவ்வாறு பிரதிபலிக்குமாக இருந்தால்தான் இந்த நோன்பை நாங்கள் உரிய முறையிலே பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த நோன்பு எங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததா எனவே இவ்வாறான அடைவுகளை நாங்கள் மென்னேறும் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நோன்பை பூர்த்தி செய்து முழுமையான கூலியை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாக்குவான لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله على النبي. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما قال عليه الصلاه والسلام. सर्वमदानि परमात्मा अल्लाह सुब्हानहु व तआला අපයෝගන සියලු ප්‍රතිනාමව ලබන වූ අතිශේෂ භූමිකයේ සුඛානියක ඔහුගේ තුසේ හඳුනන ලබන ඔහුගේ දේවමාලිගාවේ හඳුනන ලබන මේ මස්ජිදේ ඔහුගේ මතක කතා කිරීමට සිතන්නට කාල අවකාශය ලබා දීම පිණිස ප්‍රථමයෙන්ම අපි අල්ලාහ් සුබ්හානහු ව තාලාට ස්තුතිවන්ත වේ යුතුයි. අල්හම්දුලිල්ලාහ්. දයාවර සහෝදරවරුනි, අපිට මේ උදා වෙලා තියෙන මේ රමලාන් මාසය කිමකටද උදා වුනේ කියලා කිව්වොත් පරමාධිපතිතුමා අල්ලාහ් සුබ්හානහු ව තාලා කියනවා මිනිසුනේ නුඹලාගේ දේව විශ්වාසය වැඩි කර ගැනීම සඳහා නුඹලාගේ ඊමානය දේව විශ්වාසය වැඩි කර ගැනීම සඳහා ඒ දේව විශ්වාස මන්ත්‍රයෙන් හැටියට නුඹලා පරිවර්තනය වීම සඳහා කියලා අල්ලාහ් සුබ්හානහු ව තාලා කියනවා. සහෝදරවරුනි, ගරු සහෝදරවරුනි, අපි තේරුම් කර ගන්න ඕනේ මේ දේව විශ්වාස මන්ත්‍රයෙන් හැටියට පරිවර්තනය වීම යනු මෙම මිනිසයා යහපත් මිනිසෙක් හැටියට පරිවර්තනය වීමයි. මතකද සිතලා බලන්න, උපවාසයේ යෙදීම මගින් මිනිසෙකුට කෙසේද යහපත් චරිතයක් හැටියට පරිවර්තනය වෙන්න පුළුවන්? මිනිසෙක් කෙසේද යහපත් මිනිසෙක් හැටියට මේ උපවාසය මගින් පරිවර්තනය වෙන්නේ කියන එක මතකද සිතන්න. එසේනම් මේකේ තේරුම, මේකේ යථාර්ථය වෙන මොකක්වත් නෙමෙයි. මෙම උපවාසය අපේ කුසලට පමණක් සීමා වෙච්ච උපවාසයක් නෙමෙයි. අපේ තිබහට පමණක් සීමා වෙච්ච උපවාසයක් නෙමෙයි. අපේ දැසට ඒ වගේම අපේ සෑම ශාරීරික අවයවයකටම බලපාන මන්නමාගේ උපවාසයේ තියෙන්නේ. මේ අන්දමින් මේ උපවාසයේ මුළු ශරීරයටම බලපානවා නම්, එනම් අපේ ඇස් දෙකෙන් උපවාසය රකින්නවා නම් පරමාධිපතිතුමා අල්ලාහ් සුබ්හානහු ව තාලා කුමන දේ බලන්නේ? Sri Lanka Government Sansthaven Sachiv Prakashne සඳහා අපිට දායක දුන් ගවර්නමන්ට් සංස්ථාවේ සභාපති අක්ෂර සමස්තිං මහත්මයාට මෙම මුස්ලිම් සේවාවේ අධීක්ෂක අල්හාජ් කපූර් මහත්මයාට ටෙක්නිකල් සේවාවේ ආයෝජක මහත්මයාට මෙම අවස්ථාවේදී එනොක්ස් හිටියට වැඩ කළ අපේ නසීම් මහත්මයාට निष्पादक एमएच अब्दुल करीम महत्मयाට ඒ අතරතුරදී ඕන්ටෙක්කර් සමාජෝ ආઉટඩෝර් සම්බන්ධීකරණ නිලධාරීවරුන්ට අපි ස්තුති කරන අතර මෙම ස්ථානයේ වැඩම කළ මෙම අවන්ත තිබෙන පන්සල්වල විහාරස්ථාන පරිවර්තන හා අප වඩාවන උද්දල්පතිතුමා විද්‍යාපති ස්වාමීන් වහන්සේ ඇතුළු පොලිස් ස්ථානාධිපතිතුමා ඇතුළු සියලු සම්භාව්‍ය අමුත්‍රාන් ගලතර සම්භාව්‍ය අමුත්‍රාන් සියලු දෙනාටම ගම්වාසීන් දෙවියන් මෙලෙසින් ඔබ සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. සියලු දෙනාටම අල්ලාහ්
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகளிர் சாலாத்திய பீமகலே கலைத்தரவர் மேற்காண்பாக இப்போது இந்த இடத்துக்கு வரை தந்திருக்கின்ற அனைத்து மத குருமார்களுக்கும் அத்தோடு எமது இந்த புத்தக நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்ட ஏனைய உத்தியோகத்தர் மற்றும் ஏனைய வியாபாரிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது ஒத்துழைப்பு வழங்கிய எமது ஊர் மக்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை பரிவர்த்தனை சார்பாக நன்றிகளை இந்நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பு செய்த இதன் ஒளிபரப்பு கூட்டத்தாளத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்ச்சிகளை இணையதளத்தில் ஒளிபரப்பு செய்கின்ற www.adnangalan.com நிறுவனத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.